திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 846, அதிகாரம் புல்லறிவாண்மை. ஒரு நாட்டின் மன்னர் ஞான உபதேசம் பெறுவதற்காக ஒரு குருவை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார். அப்பொழுது குரு, முதலில் அதற்கு உன்னை தகுதியுடையவனாக ஆக்கிக்கொள் என்றார். அப்போது அந்த அரசன் தனக்கு எல்லா தகுதியிலும் இருப்பதாக கூறினார். அதற்கு குரு, ஒரு நிலத்தில் பயிரிட வேண்டும் என்றால் முதலில் அந்த நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்த வேண்டும். அதுபோல உன் மனமும் ஞான உபதேசம் பெறுவதற்கு தகுந்த வகையில் பண்படுத்த வேண்டும் என்றார். அச்சமயத்தில் ஒரு சீடன் ஆசிரமத்தை பெருக்கிக் கொண்டிருந்ததால் தூசுக்கள் பறந்து மன்னரின் அழகிய ஆடையின் மீது படிந்தன. மன்னன் மிகுந்த கோபத்துடன் சீடனின் செயலை குருவிடம் சுட்டிக்காட்டினார். குரு அதை பார்த்து சிரித்தபடி, உன்னிடத்தில் பாம்புகள் நிறைய குடிகொண்டுள்ளன, அதை முதலில் அப்புறப்படுத்தி விட்டு வா என்று அனுப்பி வைத்தார். சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் மன்னர் குருவை பார்க்க வந்தார். அப்போதும் அந்த சீடன் அங்கு பெருக்கிக் கொண்டிருந்தார். முன்பு தூசுக்கள் பறந்து மன்னரின் ஆடையில் படிந்தது போல் இந்த முறையும் படிந்தன. இம்முறை மன்னன் நேரடியாக அந்த சீடனிடமே சென்று சத்தம் போட்டார். அப்போது குரு, உன்னிடம் நாய் இருக்கிறது, அதை முதலில் விரட்டிவிட்டு வா என்று கூறி அனுப்பினார். மன்னரும் சென்றுவிட்டு சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்தபோது சீடன் ஒருவன் வாளியில் சாணக்கரசருடன் மண்ணின் மீது தெரியாமல் மோதியதால் மன்னரின் உடை முழுவதும் அழுக்காகியது. இப்போது மன்னன் சீடரிடம் கோபிக்கவில்லை, மாறாக நன்றி என்று அமைதியான குரலில் சொன்னார். இதை பார்த்து கொண்டிருந்த குரு மன்னரிடம் வந்து, நீங்கள் இந்த கணம் முதல் ஞானம் பெற தகுதியுடையவராகிவிட்டீர் என்றார். குருவை சந்தித்த முதல் 2 முறையும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற புல்லறிவுடன் பேச்சிலும் ஆணவம் இருந்தது. ஆனால் 3வது முறை வந்தபோது தனது குற்றங்களை நீங்கி அறிவு குடிகொண்டிருந்ததால் ஆவேசப்படாமல் அமைதி காத்தார். தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடையணிவது அறிவற்ற தன்மையாகும் என்பதை அற்றம் மறைத்தலோ புல்லறிவு, தம்வையின் குற்றம் மறையா வழி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உடலுக்கு ஆடை அழகு, உள்ளத்து தூய்மையே பேரழகு.